ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். இதில் எடுத்தோடனே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு மீடியா பர்சன், டிவி ஷோஸ் எல்லாம் டைரக்ட் பண்ணுற ஒருத்தர். அடுத்த ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்பவே ஈகரா. அவங்களோட சீனியர் லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஹீரோட சொல்கிறாங்க, நம்மளோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. ஸோ அந்த போஸ்டிங்க்கு அடுத்து யாரை போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது ஹீரோ, ஏன் கண்டிப்பாக நான் கரெக்டாக இருக்க மாட்டேன்னா, என்னோட ஷோஸ் தானே இங்கே எல்லா இடத்துலையுமே பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ என்ன ஏன் ப்ரொடக்ஷன் மேனேஜராக போடக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அந்த சீனியர் லேடியும் நான் பேசி பார்க்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் அன்னைக்கு வீட்டுக்கு போறாரு. அவங்க பாட்டி, ஏன்டா தம்பி இவ்வளவு நாளா உங்க அம்மா கிட்ட பேசாமே இருக்க, உங்க அம்மா அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீ எடுத்து பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அவங்க பாட்டி எப்பவுமே லவ்லின்னு தான் கூப்பிடுவாரு. இல்ல லவ்லி, எனக்கு நீ இருந்தாவே போதும், எனக்கு அம்மா எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி பாட்டியை கொஞ்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் மறுநாள் அவர் வேலைக்கு போகும்போது அடுத்து புது மேனேஜர் யாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ விட்டுட்டு வேற ஏதோ ஒரு லேடியை சொல்லிடுறாங்க. ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த சீனியர் லேடி கிட்ட போய், ஏன் என்ன செலக்ட் பண்ணல, என்னோட ஷோஸ் தானே இங்க பெஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவங்க வந்து உன்னையோட சீனியர், உன்னோட வயசுலயும் பெரியவங்க அப்படின்னு ஹீரோ கடுப்பாயிராரு. அப்ப வயசு மட்டும் இருந்தா போதுமா, திறமைய முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த சீனியர் லேடி, சரி நீ அந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னா பக்கத்துல இருக்க கிராமமான லாவி அப்படின்ற ஊர்ல ஒரு ஷோ ஒண்ணு பண்ண சொல்லிருக்காங்க. மினிமம் பட்ஜெட் தான், ஆனா பெரிய சக்சஸ் ஆகணும் அந்த ஷோ அப்படின்னு சொல்லிருக்காங்க. உன்னால முடிஞ்சிச்சுன்னா அப்படி ஒரு ஷோவை நீயே கண்டுபிடிச்சு அதை சக்சஸ் பண்ணி காட்டு. சோ நீ அப்படி பண்ணிட்ட அப்படின்னா நீ தான் அடுத்த மேனேஜர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் சரி நான் அதை பண்ணி காட்டுறேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு கிளம்புறதுக்காக நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இப்போ அந்த லாவிங்கிற கிராமத்துல தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இதே நேரத்துல அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் காலையில எந்திரிச்சோனியே அவங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் அப்படியே கேமரால வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான், பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. ஆனா ஹீரோயின் அவங்க பாட்டி கூட தான் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. சோ அந்த ரெஸ்டாரண்ட்டை தினமும் சாப்பிடுறது எல்லா விஷயத்தையும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். இதுக்கப்புறம் அவங்க வண்டி எடுத்துட்டு ஒரு பழங்காலத்து வீடு ஒண்ணு கொஞ்சம் தூரத்துல இருக்கு, அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த வீட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த வீட்டை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தன்னோட 2 கையும் நீட்டி அப்படியே வேகமா சுத்துறாங்க. சுத்தி நின்னதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் அவங்களுக்கு கண்ணே தெரியல. ஆனா அப்படியே அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்பவும் எதுவுமே மாறவே இல்ல, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னையோட 160 நாள் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த லாவிங்கிற ஊருக்கு நம்ம ஹீரோவும் வராரு. அவர் ஒரு கால் டாக்ஸில வந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினும் அவங்க ஸ்கூட்டர்ல வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரு சிக்னல்ல நிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயின் செம்ம கியூட்டா அழகா இருக்காங்க. பார்த்தோன்னே ஹீரோக்கு கொஞ்சம் பிடிச்சு போகுது. ஆனா இந்த டைம்ல ஹீரோயின் டக்குன்னு வீடியோ கேமரா எடுத்து எல்லாத்தையும் அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. ஹாய் லவ், இன்னைக்கு 160வது நாள், உனக்காகத்தான் நான் வந்துட்டு இருக்கேன். இந்த ரோட்டை பத்தியா ரொம்பவே காலியா இருக்கு, ஆனாலும் சிக்னல் போட்டிருக்காங்க. சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு காட்டட்டுமா அப்படின்னு சுத்தி எல்லாத்தையும் காட்டிட்டே இருக்காங்க. அப்படியே ஹீரோவோட அந்த டாக்ஸி பக்கமும் திருப்புறாங்க. ஹீரோ டாக்ஸில இருந்து ஹீரோயினை பார்த்து ஹாய் சொல்லி சிரிக்கிறாரு. ஹீரோயினோட டக்குன்னு வீடியோவை கட் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோ, ஹாய் என்கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. சில பேர் மனசுக்குள்ள தான் ரொம்ப அழகு, அவங்களதான் வீடியோ எடுத்தாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நானு ரோட்டை மட்டும் தான் வீடியோ எடுத்தேன் அப்படின்ற மாதிரி வேற பக்கமா பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பதிலே உடனே ஹீரோவும் அவர் போன் எடுத்து ஹீரோயினை வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் உடனே, ஹே எதுக்காக இப்ப என்ன வீடியோ எடுக்கிற அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ, நான் எதுக்குமா உன்னை வீடியோ எடுக்க போறேன், நானும் இதே ரோட்டை தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் காண்டாயிடுறாங்க. ஒழுங்கு மரியாதை அதை டெலிட் பண்ணு அப்படின்னோட ஹீரோ, நீயும் உங்ககிட்ட இருக்க வீடியோவை டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின், இங்க பாரு இன்னைக்கு நாள் ஃபுல்லா எடுத்த வீடியோ ஃபுல்லா இதுலதான் இருக்கு, அதெல்லாம் டெலிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும், நானும் டெலிட் பண்ண முடியாது, உங்களுக்கு எப்படி கேட்கிறதோ அதே போல் எனக்கும் இஸ்கு இஸ்கு என்றே கேட்கிறது, நீ என்ன சொல்றியோ அதான் எனக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் செம காண்டாயிடுறாங்க. ஆனா அப்பவும் ஹீரோ, பேசாம இந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு ஸ்கூட்டரில் வந்த பெண் செய்த காரியத்தை பாருங்கள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுருவோமா, சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் செம காண்டாயிடுறாங்க. இங்க பாரு அந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, உன்னை கொன்று அப்படின்னு திட்டும் போது, இல்ல ஹெட்டிங்க மாத்திருவோம், ஸ்கூட்டரில் வந்த பெண் கோவப்பட்டு செய்த காரியத்தை பாருங்கள் அப்படின்னு ஹெட்டிங்க மாத்திருவோமா அப்படின்னு ஹீரோயின் இன்னும் கடுப்பாக்குறாங்க. ஒழுங்கு அதை டெலிட் பண்ணு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வேணும்னு சிக்னல் விழுந்துச்சு, டாக்ஸி வேகமா எடுங்கன்னு சொல்லிட்டு டாக்ஸி எடுத்துட்டு முன்னாடி மூவாயிடுறாரு. ஹீரோயினும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஆனா ஹீரோ தலையை வெளியே நீட்டி கேமரா எடுத்து ஹீரோயினை ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டே வராரு. ஹீரோயின் கண்ணாபுன்னு திட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டே வராரு. ஆனா ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு 4 ரோடு பிரியுது. அந்த இடத்துல ஹீரோயின் நிறுத்திட்டு வேற பக்கமா திரும்பி போயிடுறாங்க. ஆனா ஹீரோ சிரிச்சுட்டே அப்படியே வந்துறாரு. சரி அந்த பொண்ணு போயிடுச்சு போல அப்படின்னு. ஹீரோயின் நேரா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்ல திஷான் அப்படின்ற ஒருத்தன் படுத்து கிடக்கான். இன்னையோட 160 நாள் ஆச்சு, இதான் இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அவன்கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நான் கண்ண மூடி தான் படுத்திருக்கான், ஜஸ்ட் கேக்குது அவ்வளவுதான். அவனை ஹீரோயின் ரொம்பவே லவ் பண்றாங்க. 120 நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால அவன் இந்த மாதிரி கோமா ஸ்டேஜ்ல இருக்கான். அது மட்டும் இல்லாம காலையில ஹீரோயின் ஒரு வீட்டுல நின்று தன்னை சுத்திட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது கூட நம்ம திஷானோட வீடு தான். அந்த வீடு அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ அதனால அங்க போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோ எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் அவங்க பாட்டிக்கு அனுப்புறாங்க. அந்த லவ்லி பாட்டியும், ஏ சூப்பரா இருக்கடா, என்னடா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா அப்படின்லாம் கேட்கும்போது, இல்ல லவ்லி பாட்டி எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் ஆனா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க இருக்க டீம்மேட்ஸ் கிட்ட எல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு அங்க இருக்க ஒரு மேனேஜர் தாத்தா ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா தாத்தா என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த
ஊர்ல தான் ஷூட்டிங் எடுக்க போறீங்க, இந்த ஊரை பத்தி தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணவும் போறீங்க, அப்ப முதல்ல நீங்க இந்த ஊர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, சோ ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம போய் ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் ஃபேமிலி தான் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதே நேரத்துல நம்ம ஹீரோயின் அங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு திரும்பிய வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஆக்சுவலா இந்த ஊரை பத்தி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போறோம், பேசாம இந்த ஊர்ல இருந்தே ஒரு பொண்ணு ஆங்கரா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் வசதியா இருக்கும், அது பீப்புளோட ஈஸியா கனெக்ட் ஆயிடும், சோ அதனால இந்த ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யாரை எதிர்பார்க்கற, எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஹீரோவுக்கு ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. உடனே அவர் எடுத்த வீடியோல ஹீரோயினை காட்டுறாரு, அதுவும் உங்க அப்பா அம்மா பாட்டிக்கிட்டே காட்டுறாரு, இந்த ஹோட்டல்ல இருக்கவங்க கிட்டே. எது இந்த பொண்ணான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஒன்னதான்பா கேட்டுட்டு இருக்கான், உனக்கு கூட ஆங்கர் ஆகணும்னு ஆசைலாம் நீ சொல்லிட்டு இருந்தல, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவை பார்த்தோன்னு அவங்க செம கடுப்பாக்குறாங்க. நான் சத்தியமா அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணவே மாட்டேன், முக்கியமா இவன் கூட பண்ணவே மாட்டேன் அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பின்னாடியே போறாரு, இங்க பாருங்க நான் சொல்றது கேளுங்க, நீங்க பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் கண்டிப்பா அதெல்லாம் பண்ணவே முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ இங்க பாருங்க, இந்த ஷோ மட்டும் ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நானே உங்களை டவுனுக்கு கூட்டிட்டு போறேன், அங்க இருக்க பெரிய டிவி ஷோல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா பின்னாடி இருந்து ஹீரோயினோட அம்மா பாட்டில இல்ல போய் சொல்றா, அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ இங்க பாரு நான் சொல்றதை கேளு, இது வந்து ரொம்ப ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான என்ஜாயபிளான ஒரு ஷோ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இதெல்லாம் நான் பண்ணா முதல்ல யாரு பாப்பா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ கண்டிப்பா நான் பாப்பேன், காலையில உன்னை வீடியோ எடுக்கும் போது பார்த்தேன், நீ அவ்வளவு அழகா அவ்வளவு கியூட்டா இருக்க, நீ பண்ற எல்லா விஷயமும் அவ்வளவு ரசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, இவன் என்ன ப்ரப்போஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ டக்குன்னு இல்ல நான் நீ நினைக்கிற மாதிரி சொல்ல வரல, நான் ரசிக்கிற மாதிரி தான் எல்லாரும் ரசிப்பாங்கன்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினும் இதை கேட்டோன்னா கொஞ்சம் லைட்டா அப்படியே யோசிக்கிறாங்க, ஏன்னா ஹீரோயினுக்கு நிஜமாவே ரொம்ப ஆசையா இருக்கும் ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்னு. இதே நேரத்துல ஹீரோயினோட வீட்டுல இருக்கவங்க கூட நீ பண்ணுன்னு சொல்றாங்க, ஆனாலும் ஹீரோயின் டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இல்ல என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு ஹீரோவை பத்தி ஹீரோயினோட பாட்டி சமயா புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பாக்குறதுக்கு ஏதோ வானத்துல இருந்து வந்து தேவதூதன் மாதிரி இருக்கான், உன்னோட ஆசையான ஆங்கரிங் ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவே வந்திருக்கான், நீ அவனை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஹெவியா டெம்ப்ட் பண்ணி விடுறாங்க ஹீரோயினை. அது மட்டும் இல்லாம இங்க பாரு, நீ எதுக்காக இதை வேணான்னு சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும், திஷானோட ஆக்சிடென்ட்டுக்கு நீ காரணம் கிடையாது, நீ அவனை பாத்துக்கணும், அவனுக்கு பிடிக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஆங்கரிங் சான்ஸை வேணான்னு சொல்ற, முதல்ல நீ யாரு அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்க. ஆனாலும் ஹீரோயின் இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட பாட்டி என்ன பண்றாங்கன்னா நேரா போய் ஹீரோவை தனியா மீட் பண்றாங்க. ஹீரோயின் ஆங்கரிங் ஆடிஷனுக்காக ஒரு நாள் ஒரு சின்ன வீடியோ ஒன்று ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. சோ அதை எடுத்து ஹீரோக்கு போட்டு காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே அதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க செம காமெடியா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பேரு இதுல வந்து ஆட்ரே. சோ நான் தான் ஆட்ரே, இந்த மரத்தை நான் உங்களுக்கு வந்து சுத்தி காட்ட போறேன், ஒரு மரத்தை சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுவே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா லாஸ்டா முடிக்கும் போது குட் பை அப்படின்னு சொல்ல வந்துட்டு நமக்குள்ள என்னைக்குமே குட் பை கிடையாது, நாளைய சந்திப்புக்காக நம்ம காத்திருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோவை முடிச்சிருப்பாங்க. ஹீரோக்கு அது ரொம்ப பிடிச்சு போகுது. இதனால மறுநாளே ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோயின் அந்த திஷான்கிற வீட்டு முன்னாடி நின்று இருக்காங்க. வீடியோ கேமரால வீடியோ எடுத்துட்டு போன தடவை எப்படி இந்த வீட்டு முன்னாடி நின்று தன்னைத்தானே சுத்தினாங்களோ அதே மாதிரியே சுத்திட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே போய் நின்று மெய் மறந்து பாக்குறாரு. ஹீரோயின் பாக்குறதுக்கு அப்படியே ஏதோ ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. என்ன அழகடா அந்த பொண்ணுன்னு பாத்துட்டு இருக்கும் போது ரொம்ப நேரம் சுத்தினதுல ஹீரோயினுக்கு மயக்கம் வந்து டக்குனு கீழே விழுக போறாங்க. ஹீரோ உடனே ஓடி போய் வழக்கம் போல பிடிச்சிடுறாரு. கொரியன் படத்துல தான் இந்த சீனை வைக்கிறாங்கன்னு பார்த்தேன், கடைசியில பிலிப்பைன்ஸ் படத்துல கூட இதே சீனை தான் வச்சிருக்காங்க. ஹீரோயின் கீழே விழுந்தா ஹீரோயின் ஓடி வந்து பிடிச்சிடணும். சோ ஹீரோவும் ஓடி வந்து பிடிச்சிடுறாரு. ஹீரோயின் கிட்ட ஏன் மயக்கம் வர அளவுக்கு சுத்தின அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் நீ எங்க இங்க சுத்திட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. ஹீரோவும் நான் வந்து என்னோட ஷோக்காக தான் உன்னை கூப்பிடுறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, உனக்கு என்ன பாஷையில சொன்னா தான் புரியும், நோ நஹி நான் வல்ல காது என்னால முடியாது, சோ 4 லாங்குவேஜ்ல சொல்லியிருக்கேன், உனக்கு எந்த லாங்குவேஜ் புரிஞ்சாலும் சரி என்னோட ஆன்சர் முடியாதுதான், புரிஞ்சுதா அப்படின்னு நம்ம ஹீரோ எனக்கு இதெல்லாம் கேட்காது, எனக்கு எப்பவுமே எஸ் నేను చేస్తా என்னால முடியும் அப்படின்னு சொன்னி நான் மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு அவரும் நக்கல் பண்றாரு. ஹீரோயின் கடுப்பாக்குறாங்க. இங்க பாரு இப்படிலாம் நீ பண்ணினா உன்னை ஓங்கி ஒரே அடியா அடிக்கணும் போல எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சரி அடிச்சுக்கோ அப்படின்றாரு. ஹீரோயின் நிஜமாவே அடிச்சு போடுறாங்க. ஹீரோ என்னடி அடிச்சு விட்ட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பின்ன நான் தான் சொன்னேன்ல அடிப்பேன்னு, தேவையில்லாம என் பின்னாடி வந்துட்டு இருக்காத, இனிமே நம்ம பார்க்கவே வேணாம், குட் பை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ நமக்குள்ள எப்பவுமே குட் பையே கிடையாது, நாளைய சந்திப்புக்காக காத்திருப்போம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இதை எப்படி நீ கேட்ட, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது நான் பார்த்தேன், உங்க பாட்டி எடுத்துட்டு வந்து எனக்கு காமிச்சாங்க, உனக்கு இந்த ஆங்கரிங் மேல இஷ்டம் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு பயத்தினால நீ பண்ணாம இருக்க, என்ன உண்மைன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம சரி ஒரு வேளை உனக்கு பிடிக்கலன்னா எதுக்காக நீ தினமும் இப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்க, ஒரு ஆங்கர் மாதிரி இந்த வீடியோல தினம் நீ பேசிட்டு தான் இருக்க, சோ இது உனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம், ஆனா ஜஸ்ட் நீ பயப்படுறேன்னு நினைக்கிறேன், நீ பயப்படுறதுக்கான காரணம் என்ன தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ எனக்கு டக்குன்னு அந்த டைம்ல ஒரு போன் வருது, யாருன்னா நம்ம திஷானுக்கு திடீர்னு சீரியஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. இதனால ரொம்ப பதறி போய் அவங்க வண்டியை அவசர அவசரமா எடுக்க போறாங்க. ஹீரோ நீ ரொம்ப பதட்டத்துல இருக்க, நான் கார்ல கூட்டிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு ஹீரோயினோட வண்டியை அவர் ஒரு ட்ரக் தான் ஓட்டிட்டு வருவாரு. அந்த ட்ரக்ல ஏத்திக்கிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டல்ல விடுறாரு. ஹீரோயின் வேகமா ஓடி போய் திஷானை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே தான் ஹீரோவுக்கு தெரியுது ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஒரு லவ்வர் இருந்திருக்கான் அப்படின்னு. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு கொஞ்சம் லைட்டா கஷ்டமாயிடுது. ஐயோ அவளுக்கு லவ்வர் இருக்கானா அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த டைம்ல ஹீரோவுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இறந்து போயிருப்பாரு. அந்த விஷயமும் ஞாபகம் வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியே வரும்போது திஷானோட ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவுக்கு காசு இல்லை அப்படின்னு அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயின் தினமும் ஒரு வீட்டு முன்னாடி தன்னை சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த வீடு அவனோட தானே, அந்த வீட்டை வித்தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இந்த கெட்டு தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்க, நம்ம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம், திஷானுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோவே கூட்டிட்டு வந்து ஹீரோயினை வீட்டுல விடுறாரு. வீட்டுல விடும்போது ஹீரோயின் கிட்ட நீ வந்து திஷானுக்காகத்தான் ஆங்கர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அது திஷானுக்கு சுத்தமா பிடிக்காது, இவ்வளோ ஏன் நான் இந்த ஸ்கூட்டி ஓட்டுறது கூட உனக்கு பிடிக்காது, கார்ல மட்டும் தான் போகணும்னு சொல்லிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இல்ல இந்த ஸ்கூட்டி உனக்கு செமையா சூட் ஆகுது, உனக்கு ஸ்கூட்டி ஓட்ட பிடிக்கும்ல அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ காலையில கேட்டல நான் ஏன் வீடியோஸ் எடுக்கிறேன்னு, நினைந்தோன்னா இதை அவனுக்கு காட்டுறதுக்காகத்தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 160+ டேஸ் ஆயிடுச்சு, அவன் ஏதாவது ஒரு நாள் எந்திரிச்சு வரணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவும் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டைம்ல ஹீரோ, ஆமா எனக்கு ஒரு டவுட், காலையில இந்த வீட்டு முன்னாடி நீயே தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருந்தியே, எதுக்காக அப்படி சுத்திட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா அது வந்து எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது, இந்த உலகமே தன்னைத்தானே சுத்திக்கிட்டு எப்பவும் தினம் ஒரு புது அதிசயத்தை நிகழ்த்திட்டு தான் இருக்கு. சோ அது மாதிரி உன்னோட லைஃப்ல அதிசயங்கிறது உனக்கான ஒரு பர்சனை நீ கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி தன்னைத்தானே சுத்திட்டு நின்னு பாரு, உனக்கான பர்சன் உன் கண்டு முன்னாடி நிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அதனாலதான் நான் தினம் அப்படி சுத்திட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு நாள் திஷான் என் முன்னாடி வந்து அப்படி நிப்பாங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரி எல்லாமே ஓகே தான், பட் ஆனா திஷான் மெடிக்கல் செலவுக்கு இப்ப காசு இல்லைன்னு சொல்ற, நீ வேணா இந்த ஷோபோ பண்ண, இதுல வர காசு மூலமா அவனுக்கு நீ செலவு பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் ஆங்கரா இருக்கிறது திஷானுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிளாஷ்பேக் ஒன்று சொல்றாங்க. என்னன்னா சின்ன வயசுல எனக்கு வந்து திஷானை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால அப்பவே நான் அவன் வீட்டு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு என்ன நானே வேகமா சுத்திட்டு நின்னு பார்த்தேன், அவன் என் கண்ணுக்கு முன்னாடி வரானா அப்படின்னு. நிஜமாவே அவனும் வந்தான், ஆனா கூட அவன் இன்னொரு பொண்ணு கூட வந்தான், அந்த பொண்ணு பேரு கிளாரா. அந்த பொண்ணு தான் அவன் லவ் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா கிளாரா கூட அவனுக்கு ஒரு பர்டிகுலர் டைம்ல பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அவன் கூட நல்லாவே பேச ஆரம்பிச்சேன். அவனும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா அவன் வீட்டுக்கிட்ட வச்சு, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நானும் ஓகே சொல்லிட்டேன். ஆனா எனக்கு வந்து ஆங்கர் ஆகணும் அப்படின்றதுதான் ரொம்ப ஆசை. சோ அதுக்காக நிறைய ஆடிஷன்லாம் அட்டென்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அது அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவங்க வீட்டுல வந்து ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, அதுல நான் வேலை செய்யணும் அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு அது சுத்தமா வரவே இல்லை. சோ அதனால நான் திஷான் கிட்ட ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும்ல, நான் வந்து கண்டிப்பா போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் டவுனுக்கு போய் ஒரு நல்ல டிவி சேனல்ல ஒரு பெரிய ஆங்கர் ஆகணுங்கிறதா என்னோட ஆசை அப்படின்னு அவன் கிட்ட சொன்னேன். ஆனா அவன் அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகாது, நீ ஏன் கூட இங்கேயே இதே ஊர்லயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். சோ இதனாலதான் எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துச்சு. அவன் கோச்சுக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போகும்போதுதான் செமையா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் மட்டும் அன்னைக்கு இல்ல நான் போகல உன் கூட இருக்கேன்னு சொல்லியிருந்தேன்னா அவனுக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்காது. சோ அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அன்னையில இருந்து நான் இங்கதான் இருக்கேன், பக்கத்துலதான் இருக்கேங்கிறத காட்டுங்கிறதுக்காகத்தான் தினம் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 164 நாள் ஆச்சு அவன் கோமாக்கு போய். தினம் நான் வீடியோ எடுத்து அவனுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அதனாலதான் தினம் அவன் வீட்டு முன்னாடி போய் இன்னமும் என்ன நானே சுத்திக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு நாள் எனக்கான பையனை நான் பாத்திர மாட்டேனாங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சரி இப்ப அவனுக்கு உடம்பு சரியில்லை, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக நீ அவனோட வீட்டை வைக்கிறதுக்கு பதிலா இந்த ஷோவை பண்ண அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஓகே நாளைக்கு நான் வந்து ஆபீஸ்க்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுநாள் ஆனா ஹீரோயின் உள்ள வரதுக்கு முன்னாடி வெளியே நின்று அப்படியே பயந்துகிட்டே இருக்காங்க ஆபீஸ் வாசல்லையே. ஹீரோ ஆனா வேகமா ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. ஏமா ஆடிஷனுக்கு வாமா, நீ என்னமா ஆடிஷன் வந்துகிட்டு இருக்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. உள்ள கூட்டிட்டு போயிட்டு நிறைய ஐடியாஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஹீரோ ஒரு ஐடியா சொல்றாரு, இதுல உன்னோட லவ் ஸ்டோரியை நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவன் ஆக்சிடென்ட்னால கோமால இருக்கான், அவனுக்கு தினம் என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறதுக்காக நான் வந்து டெய்லி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என்னோட வீடியோவை நீங்களும் பாருங்க, ஒரு வேளை நான் ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அந்த டாஸ்க் என்னங்கிறத நீங்க வந்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணுங்க, அந்த இடத்துல இருந்து நான் அப்பயே உடனே அந்த டாஸ்க பண்ணி முடிச்சு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஹீரோயினை. ஆனா ஹீரோயினுக்கு இந்த ஐடியா சுத்தமா பிடிக்கல. எதுக்கு தேவையில்லாம என்னோட லவ் நீங்க உள்ள இழுக்கிறீங்க, சும்மா காலத்திலேயே திஷானுக்கு இந்த ஆங்கரிங் மத்த விஷயம் எல்லாம் பிடிக்காது, அவன் நாளைக்கு கண்ணை முழிச்சு நான் இப்பெல்லாம் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொன்னே போட்டுருவான், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் செமையா கோவப்பட்டு நம்ம ஹீரோவை திட்டிட்டு அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம என் லவ் உனக்கு விளையாட்டு பொருளா போச்சா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் டென்ஷன் ஆகுறாரு. இது உன்னோட லைஃப் மட்டும் இல்ல என்னோட லைஃபும் தான், ஏன்னா நான் இந்த ப்ரோக்ராம நல்லா பண்ணாதான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நான் மேனேஜர் ஆக முடியும். அது மட்டும் இல்லாம நீயும் ஜெயிச்சே ஆகணும், ஏன்னா அப்பதான்
உனக்கு பணமும் கிடைக்கும், திஷானை காப்பாற்ற முடியும், இந்த நேரத்துல நீ லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கும் இது சரி அப்படின்னு தான் படுது. ஹீரோயின் ஒரு வழியா ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஹீரோக்கு என்னன்னே தெரியல, ஹீரோயினோட ஞாபகமாவே இருக்கு. அவ ஏற்கனவே வேற ஒருத்தனை லவ் பண்றான்னு மூச்சுக்கு 3 தடவை சொல்லிக்கிட்டே இருக்காரு தனக்கு தானே. அது மட்டும் இல்லாம அவங்களோட அந்த லவ்லி பாடிக்கிட்டே இந்த விஷயத்தை பத்தி சொன்னோன்னா அவங்க பாட்டியும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா தம்பி சொல்றேன், அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணுதா அப்படின்னு. இதுக்கப்புறம் மறுநாள் அந்த ஷோக்காக ஷூட்டிங்காக கூட்டிட்டு போறாங்க. அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஏர்போர்ட் கூட்டிட்டு போறாங்க. இன்னைக்கு நான் இங்கதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே லைவ்ல பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்கல்ல அவங்கள யாராவது ஒருத்தர் நீங்க தடுத்து நிறுத்தணும், அவங்க கூட இந்த ஊரை சுத்தி காமிச்சு டூர் மாதிரி ஜாலியா நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்திருக்காரு. இதை படிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் சரி இதை பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஸ்மைல் சரியா இல்ல, நீ பேசுறதுல ஒரு சின்ன நடுக்கம் இருக்கு, இன்னும் போல்டா இன்னும் எனர்ஜெட்டிக்கா பேசு அப்படின்னு ஹீரோ நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. சோ ஹீரோயினும் செம எனர்ஜியா போறவர எல்லாத்தையும் செமையா கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்துறாங்க. போய் குறுக்க படுத்துக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, கங்னம் ஸ்டைல் டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுறாங்க. ஆனா யாருமே நிக்கவே மாட்டானுங்க. கிட்டத்தட்ட தரையில உருண்டு அங்க பிரதர்ஷனமே பண்றாங்க, எவனுமே நிக்க மாட்டாங்க, எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஹீரோ மத்தவங்க எல்லாரத பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப ஃபன்னியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா கடைசியா ஒருத்தர் நிக்கிறாரு, நான் அவங்க கூட ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், இந்த ஊரை சுத்தி பாக்குறேன்னு சொல்லிடுறாரு. எல்லாம் செம ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கொண்டு வந்து ஹீரோயினை வீட்டுல விடும்போது ஹீரோயின், நான் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா லூசு மாதிரி நடந்துகிட்டனோ, ஆனாலும் அது நல்லா தான் இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சுல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட, நான் இப்படிதான் சின்ன வயசுல எங்க அப்பா கையை பிடிச்சிட்டு வெளியே போகும்போது லூசு மாதிரி நிறைய பண்ணிட்டே வருவேன், ஆனா எங்க அப்பா ரொம்ப சிரிச்சிட்டே இருப்பாரு, அது மாதிரிதான் இன்னைக்கு செம ஃபன்னாவும் ஜாலியாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஆனா ஹீரோ, நீயா இருக்கும்போது தான் ரொம்பவே அழகா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் அந்த மேனேஜர் தாத்தா இருப்பார்ல, அவரை கூப்பிட்டு ப்ரொடியூசர் அப்படின்ற இடத்துல ஹீரோயினோட பேரையும் போடுங்க, ஏன்னா 2 ப்ரொடியூசர் இருக்காங்க, ஹீரோயினா கோ ப்ரொடியூசரா போடுங்க, ஏன்னா அவளுக்கு இப்ப நிறைய பணம் தேவைப்படுது, இந்த ஷோ மூலமா வர காசுல ஒரு பங்கு அவளுக்கும் போகணும், ஏன்னா அவ தான் இந்த ஷோவோட ஸ்டாரே அப்படின்னு மட்டும் ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ தான் இந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பண்றாரு, ஆனா ஹீரோயினுக்காக அதை விட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த ப்ரோக்ராம் டிவில டெலிகாஸ்ட் ஆகும் போது ஹீரோயின் ஃபேமிலியோட பாக்குறாங்க. அந்த டைம்ல ப்ரொடியூசருங்கிற இடத்துல ஹீரோயினோட பேர் வரதை பார்த்துட்டு அவங்களே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது உனக்காக தான் இதை பண்ணேன்னு ஹீரோ சொன்னோன்னே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோயின் நைட் உட்காந்து அவங்க பண்ண ஷோவை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. அதாவது அந்த திஷான்கிறவன் இருக்கான்ல, அவன் வந்து நீ ஆங்கருக்குலாம் போகக்கூடாது, நம்ம ரெஸ்டாரண்ட்ல ஒழுங்கா சமைக்க கத்துக்கோ அப்படின்னு சொன்னது. ஹீரோயின் இல்ல எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு கெஞ்சினது. அவங்களுக்குள்ள நடந்த சண்டை, அதனால அவன் கோவமா எந்திரிச்சு வெளியே போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போனதுன்னு எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. இந்த டைம்ல ஹீரோயினோட அம்மா வரும்போது அவங்க கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்புறாங்க. ஆனா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் உன்னை டிவில பாக்கும் போதுதான் நீயா தெரிஞ்ச, அவ்வளவு சந்தோஷமா நீ அங்க பேசிட்டு இருக்கும் போது என் பொண்ணு நான் இப்படி பார்க்கதான் ஆசைப்பட்டேன்னு எனக்கு தோணுச்சு, அதுதான் உண்மையான நீனு. ஆனா திஷான் இருக்கும் போது அவன் வந்து உன்னை ஒரு ஸ்கர்ட் போட கூட அலோவ் பண்ண மாட்டான், உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அதெல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. ஆனாலும் ஹீரோயின் எனக்கு திஷான் வந்து கோமால இருக்கிறதுக்கு காரணமே நான் தான், சோ அதனால நான் தான் அவனை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் மறுநாள் ஷூட்டிங் போறாங்க. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் எந்த கமெண்ட்ல என்ன டாஸ்க் செய்ய சொல்றாங்களோ அதை தான் நம்ம ஹீரோயின் செய்வாங்க. சோ இன்னைக்கு என்ன டாஸ்க் ஃபர்ஸ்டா வந்துச்சு அப்படின்னா, வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்வீட் பிரெட்டை வாங்கி ஒரு கையில சாப்பிட்டுக்கிட்டே வண்டி ஓட்டணும் அப்படின்னு ஒருத்தன் டாஸ்க் சொல்லியிருப்பான். ஆனா ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாரு நீ ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கணும், ஹெல்மெட்ல கேமரா இருக்கு, நீ இந்த மாதிரி ஒத்த கையெல்லாம் விட்டுட்டு ஸ்வீட் பிரெட் எல்லாம் சாப்பிட வேணாம், நான் அதுக்கு வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன், சோ நான் சொல்றதை மட்டும் பண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் முடியெல்லாம் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு அழகா அந்த ஹெல்மெட் எல்லாம் மாட்டி விடுறாரு. சுத்தி இருக்க எல்லாருமே தம்பி அது என்ன உங்க கேர்ள் ஃபிரெண்டா இந்த கவனிக்கிறீங்க அப்படின்னு ஹீரோ ஆமா என்னால அவளை இழக்க முடியாது அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்க்கும்போது இல்ல நான் அப்படி சொல்ல, எங்க யாராலையுமே உன்னை இழக்க முடியாது, ஏன்னா நீ இருந்தாதான் இந்த ஷோவே நடக்கும், இந்த ஷோ நடந்தாதான் எங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கும் இல்லையா, அதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது சுத்தி இருக்கவங்க எல்லாம் சார் இப்ப வந்து எங்களோட வேலையெல்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்க அப்படிதானே அப்படின்னு ஹீரோ ஆமா அப்படிங்கிறாரு. ஆனா சுத்தி இருந்தவங்க எல்லாம் அந்த பிள்ளைகிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இந்த நாய் சமாளிக்கிறதுக்கு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுது பாத்தீங்களா அப்படின்னு செம்மையா நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இந்த பண்ணு திங்கிற டாஸ்க செய்ய போகும்போது ஹீரோவும் போய் பின்னாடி உட்காந்துக்கிறாரு. ஷோல்டர் வரைக்கும் மட்டும் கவர் பண்ணுங்க, நீ 2 கையிலயுமே வண்டியை ஓட்டு, நான் பின்னாடில இருந்து என் கை மூலமா அந்த பண்ணை உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு ஊட்டி விட்டுறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கரெக்டா தான் ஊட்டி விடுறாரு, அதுக்கப்புறம் மூஞ்சி கண்ணு காதெல்லாம் குத்தி விட்டுறாரு. இதனால ஹீரோயின் வீடியோ எடுக்கிறவங்களை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு வேகமா வண்டி எடுத்துட்டு முன்னாடி போறாங்க. ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு டக்குனு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுது. ஹீரோ ஆசையா ஹெல்மெட் மாட்டி விடுறது, முடியெல்லாம் சரி பண்ணி விடுறது, அக்கறையா பின்னாடி உட்காந்து இந்த மாதிரிலாம் பண்றதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கும் கொஞ்சம் லைட்டா டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா ஹீரோயினுக்கு பிடிச்ச விஷயத்த ஹீரோ செய்ய சொல்றாரு, அது மட்டும் இல்லாம எல்லா டைமுமே ஹீரோயினை ஒரு மாதிரி ஹாப்பியா பாத்துக்கிறாரு. சோ அதனால ஹீரோயின் லைட்டா டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இந்த நேரத்துல அடுத்த ஷோக்கான இன்ட்ரோ எப்படி கொடுக்கறதுன்னு கேட்கும் போது ஹீரோயின் நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் ஆட்ரே, உங்களுக்கு என்ன பிடிக்குமா, என்னோட ஹார்ட் உங்களுக்கு வேணுமா, யூ வாண்ட் மை ஹார்ட் அப்படின்னு கேட்கும் போது
ஹீரோ எஸ் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் சும்மா சொன்னேன் நீ கேட்டதுக்கு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் தம்பி நீங்க யாரோ போன்ல அடிக்கடி ஏதோ லவ்லிங்கிற பொண்ணு கூட பேசிட்டு இருக்கீங்களாமே யார் அது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு லைட்டா ஷாக் ஆகுது. ஹீரோவுக்கு லவ்வர் இருக்காங்களா அப்படின்னு. ஆனா லவ்லிங்கிறது ஹீரோவோட பாட்டு இல்ல, அவங்களதான் அவர் லவ்லின்னு கூப்பிடுவாரு. சோ அதை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போய் திஷான் கூட அப்பப்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க பண்ண ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வழக்கம் போல போட்டு காட்டுறாங்க. ஏன்னா அவனுக்கு தினம் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறதுக்காக தானே இந்த ப்ரோக்ராமே போயிட்டு இருக்கு. சோ அவனுக்கு எல்லாத்தையும் போட்டு காட்டிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அங்கதான் இருக்காரு. ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டே இருக்காரு. செம்மையா சைட் அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா திஷான் கிட்ட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லக்கியான பர்சன் நீதாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாடி எந்திரிச்சு வெளியே போறாரு. ஒரு நாள் வழக்கம் போல ஷோ நடக்குது. இன்னைக்கு என்ன செய்ய சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அந்த ஊர்ல ஒரு மியூசியம் மாதிரி ஒரு பில்டிங் இருக்கும். அங்க போயிட்டு என்ன பண்ணணும்னா ஹீரோயின் அவங்க மனசுல யார லவ் பண்றாங்களோ அவங்க பேரை சொல்லி ஐ லவ் யூன்னு கத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அங்க போய் எல்லா இடத்துலயும் நின்னுக்கிட்டு திஷான் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதோட மட்டும் இல்லாம டீம்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க லவ் பண்றவங்க பேரை சொல்லும் போது லாஸ்டா ஹீரோவையும் கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ வெறுமனே லவ் யூ அப்படின்னு மட்டும் சொல்றாரு. ஆனா ஹீரோயின் ஏன்டா என்ன ஷூட்டிங் எடுக்கும் போது மட்டும் பவர்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா சிரிச்சுக்கிட்டே பேசுன்னு சொல்ற, நீ மட்டும் ஏன் அப்படி பேச மாட்டேங்கிற, சத்தமா சொல்லு அப்படிங்கும் போது ஹீரோ ஐ லவ் யூ போதுமா உனக்கு கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஹீரோயினுக்கு இதோ இவன் நம்ம கிட்டே சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஐ லவ் யூ மட்டும் சொல்ற பின்னாடி பேர் சொல்ல மாட்டேற அப்படிங்கும் போது ஹீரோ சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு வேளை அந்த லவ்லிங்கிற பொண்ணா இருக்குமோ அப்படின்ற ஒரு யோசனை வேற இருக்கு. அன்னைக்கு நைட்டு சேர்ந்து எல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் மட்டும் ட்ரிங்க் பண்ணாம தான் இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோ கிட்ட நீங்க உங்க லவ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது உலகத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லான ரொம்ப ஃபீலிங்கான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா, நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ். அதோட வலி என்னன்னு எனக்கு தெரியும், அதனால வந்த பாதிப்பையும் நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சுத்தி இருக்கவங்களுக்கு எதுவுமே புரியல. சரி உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் யாரு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ சீக்ரெட் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு. ஆனா இந்த டைம்ல ஹீரோயின் நானும் ட்ரிங்க் பண்றேன்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணி செமையா மட்டையாடுறாங்க. இதனால ஹீரோ தான் கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுறாரு. ஆனா அந்த டைம்ல ஹீரோயின் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிருக்கிறதுனால ஹீரோ கிட்ட நீ ரொம்ப கியூட்டா அழகா இருக்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ காலையில லவ் யூ சொல்லும் போது அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ண பத்தியா அது சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே அதே மாதிரி திரும்பி பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் இதான் சொன்னேன் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு ஹீரோயினை இவ்வளவு பக்கத்துல க்ளோஸ்ல பார்த்து லவ் யூன்னு சொல்லும் போது செம டெம்ப்ட் ஆயிருது. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோயினை வீட்டுல விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. மறுநாள் ஹீரோயினுக்கு ஐயோ நேத்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோமோ அப்படின்னு ஞாபகம் வருது. அவங்க பாட்டியும் ஹீரோ ரொம்ப நல்ல பையன், நீ ட்ரிங்க் பண்ணியிருந்தா கூட டீசெண்டா கொண்டு வந்து உன்னை வீட்டுல விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க ஹீரோவை. ஹீரோயின் வந்து மறுநாள் ஆபீஸ் போகும்போது அங்க ஹீரோயின் பண்ண ப்ரோக்ராம்காக எல்லாரும் லெட்டர் எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் அதெல்லாம் எடுத்து படிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பண்ண இந்த ப்ரோக்ராம் செம ஹிட் ஆயிடுது. ஹீரோயினோட இந்த ப்ரோக்ராமுக்கு பேரு ஸ்கூட்டி கேர்ள் அப்படின்னு தான் வச்சிருந்திருப்பாங்க. சோ அந்த ப்ரோக்ராம் பத்தி அப்படியே படிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோவை பார்க்காம அப்படியே மூஞ்சியை மூடிட்டே உட்காந்துருப்பாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது நேத்து நடந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு லெட்டர்ல ஒரு விஷயம் ஒண்ணு வருது. எனக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட், எனக்கு ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ண முடியலையாட்டியும் கல்யாண ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 2 பேரும் ஒரு போட்டோவாவது எடுத்துக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, என்னோட ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதிருக்காங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது ஒரு 10 வயசு குட்டி பையன். அதை பார்த்தோன்னா எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. டேய் 10 வயசுலயே ஒரு கல்யாண ஆசையாடா அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் அந்த பையனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக 2 பேரையும் கல்யாண ட்ரெஸ்ல நிக்க வச்சு போட்டோ எடுக்கலாம் எங்கேயாவது அப்படின்னு யோசிக்கும் போது பக்கத்துல செயின்ட் ஜோசப் அப்படின்ற ஒரு சர்ச் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு அங்க போறாங்க. அங்க ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலா இந்த சர்ச்ல தான் எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கல்யாணம் ஆச்சு, எங்க பாட்டியோட பேரும் என்னோட பேரும் ஒண்ணுதான், ஆட்ரே தான், எங்க தாத்தாவோட பேரு ஜோசப், எனக்கும் ஜோசப்ங்கிற பேர் இருக்க ஒரு பையன் தான் ஹஸ்பண்டா கிடப்பான் அப்படின்னு எங்க பாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை அந்த சர்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ நிஜமாவா ஜோசப்ங்கிற பேருக்கு இருக்க பையனா இருந்தா நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் ஏன் அப்படி கேக்குற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ என்னோட பேரும் ஜோசப் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இல்லையே உன் பேர் ஈத்தன் எனக்கு நல்லா தெரியும், சும்மா ஏமாத்தாதன்னு சொல்லும் போது ஹீரோ அவரோட டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. அதுல ஈத்தன் ஜோசப் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. ஹீரோவை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து டைம் ஆச்சு அப்படின்னு கூப்பிடும் போது ஹீரோ குடுகுடுன்னு ஓடி போய் அந்த குட்டி பையனை தூக்கி வச்சுக்கிறாரு, அவரு வச்சுக்கிறாரு. ஹீரோயின் அப்படியே உள்ள வராங்க. அந்த கல்யாண பொண்ணு ட்ரெஸ்ல சும்மா தேவதை மாதிரி இருக்காங்க. ஹீரோ பக்கத்துல வந்து அவங்க நிக்கும் போது கல்யாணம் பண்றவங்க எல்லாம் ஒரு கழுகு பொம்மை இருக்க மாதிரியான ஒரு தொப்பி ஒண்ணு போடுவாங்க. ஹீரோ அவர் எடுத்து அதை மாட்டிக்கிறாரு, கல்யாண பையன் போட வேண்டியது. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட தான் அந்த குட்டி பையனும் இருக்கானா, அதனால யாருமே இந்த கேள்வியும் கேட்கல. சோ இப்ப எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க. ஹீரோயினும் இதை நோட் பண்ணிட்டு லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு போலாம், ஏதாவது கேம்ப் மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் மாதிரி எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன ஓட மாதிரி ஒண்ணு வருது. ஹீரோ நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயிசம் காட்டுறதுக்காக ஹீரோயினை தூக்கி பொத்துன்னு அந்த தண்ணிக்குள்ள விட்டுறாரு. 2 பேரும் செம்மையா அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு அதுக்கப்புறமா நைட்டு குளிர்துன்னு சொன்னோன்னே ஹீரோ அவரோட ஷர்ட்டை
ஷர்ட்டை கழட்டி ஹீரோயின் கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோவோட ஷோல்டர்ல கழுத்துல எல்லாம் சின்ன சின்ன காயங்கள்லாம் இருக்குமா, இது அப்ப நடந்தது இது இப்ப நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. அப்ப நெஞ்சுகிட்ட ஒரு சின்ன காயம் இருக்கு, இது என்னது அப்படின்னு கேட்கும் போது இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லவ்னால கிடைச்ச ஒரு பரிசுன்னு சொல்லும் போது ஹீரோயின் யார் அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வருஷத்துல எங்க அம்மா அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் மீட் பண்ணதா சொன்னாங்க. அதனால என்ன விட்டுட்டு அந்த பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னு எங்க பாட்டி கிட்ட சொல்லி ரொம்ப அழுதுட்டே இருப்பேன். எங்க வீட்டு மாடியில ஏறி நின்னுக்கிட்டு அம்மா நீங்க எங்க இருக்கீங்க, உங்ககிட்ட நான் பறந்தே வரப்போறேன் அப்படின்னு செம்மையா கத்துன்னு கத்திக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் டென்ஷன்ல அங்க இருந்து குதிச்சுட்டேன். அப்ப ஏற்பட்ட காயம் தான் இது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஹீரோவோட நெஞ்சில கைய வச்சுட்டு சாரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ இல்ல, உண்மையா நான் தான் புரிஞ்சுக்கல, ஃபர்ஸ்ட் லவோட பவர் என்னன்னு எனக்கு அப்போ தெரியல, இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோயின் யாரு உன்னோட ஃபர்ஸ்ட் லவ், அடிக்கடி போன்ல லவ்லி லவ்லின்னு பேசுறியா, அவங்க தான் உன் ஃபர்ஸ்ட் லவா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அது எங்க பாட்டிமா அப்படின்னு சொன்னோடதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பாடா அப்படின்னு அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு சிரிப்பு வந்தது. இந்த டைம்ல ஹீரோ அதுக்கப்புறம் ஆனா நான் எங்க அம்மா கிட்ட பேசவே இல்ல, எனக்கு அவங்ககிட்ட பேசவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அந்த தண்ணிக்குள்ள விழுந்ததுல கண்ணுல தூசி விழுந்திருக்கும். உன் கண்ணு இப்ப நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோயினோட அப்படியே கண்ணத்துல கை வைக்கிறாரு. லைட்டா ஹீரோயினுக்கும் கொஞ்சம் டெம்ட் ஆயிடுது, ஏன்னா அவங்களும் ஹீரோ கதையை கேட்டு கொஞ்சம் ஃபீல்ல இருக்காங்க. சோ அப்படியே ஹீரோ பக்கத்துல வரும்போது ஹீரோயினும் கண்ணை மூடி கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு அங்கிருந்து எந்திரிச்சு இல்ல இது வேண்டாம் என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க. நேரம் அந்த திஷான்ங்கிறவன் இருக்கான்ல, அவன் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. திஷான் நீ தயவு செஞ்சு சீக்கிரமா எந்திரி, என்னால இதுக்கு மேல முடியல, என்னால எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற நம்பிக்கையே போற அளவுக்கு இருக்கு, தயவு செஞ்சு எந்திரிச்சிருன்னு அழுதுட்டு இருக்காங்க. இதே நேரத்துல ஹீரோ பண்ண இந்த ஷோ செமையா ஹிட் ஆனதுனால ஆபீஸ்ல இருந்து அவங்களுக்கு கால் பண்றாங்க. சீக்கிரமா ஷோவை முடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு இங்க மேனேஜர் போஸ்டிங் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோ மறுநாள் ஹீரோயினை பார்க்கலான்னு போகும்போது திஷான் கூட அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹீரோவும் அங்க போயிட்டு இந்த மாதிரி நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன், ஆனா எனக்கு போகவே விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அவங்க வீடியோ கேமராவை எடுத்துட்டு எதுவுமே பேசாம ஸ்டே ஸ்டே இங்க பாருங்க ஸ்டே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு திஷான் பக்கம் கேமராவை திருப்பி அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியல, நம்ம போக பிடிக்கலன்னு சொன்னோன்னா ஸ்டேன்னு சொல்லி நம்மள இங்க இருக்க சொல்றாளா, இல்ல திஷான் இங்க இருக்கா நீ வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்றாளா, எந்த ஸ்டேவை சொல்றாங்கிறது நம்ம ஹீரோக்கு புரியல. அவர் ஒரு மாதிரி செமையா டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. சரி நான் போறேன், ஆனா ஆட்ரே நான் உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும், ஐ லவ் யூ அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே அங்கிருந்து வேகமா வெளியே போறாங்க. ஆட்ரே ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன் என்ன கஷ்டப்படுத்துற, எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, ஆனா என்னால முடியாது, என்ன கஷ்டப்படுத்தாத, ஏன் என்கிட்ட உன் லவ் சொன்ன, ஏற்கனவே திஷான் இருக்கான், நான் அவனை காப்பாத்தினாவே போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ எனக்கும் நான் ஏன் உன்னை லவ் பண்றேன்னு தெரியல, ஆனா போறதுக்குள்ள உங்ககிட்ட என் லவ் சொல்லிட்டு போனுங்கிறதுக்காக தான் சொன்னேன், நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, ஒரு வேளை திஷான் உன் லைஃப்ல இல்ல அப்படின்னா நீ அப்ப என்ன கன்சிடராவது பண்ணியிருந்திருப்பியா, உனக்கு என்ன பிடிச்சிருந்திருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயினை எதுவுமே சொல்லாம நின்றுட்டு இருக்கும் போது திடீர்னு டாக்டர்லாம் வந்து திஷான் கண்ணை முழிச்சிட்டான் அப்படின்றாங்க. ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது, ஏன்டா நான் எந்திரிச்சு அப்படின்ற மாதிரி. ஆனா அவன் அடுத்த 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுறான். ஹீரோயின் பண்ண ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் செமையா டென்ஷன் ஆகிறான். என்னது ஏதோ லூசு மாதிரி ரோட்ல எல்லாம் புரண்டுகிட்டு இருக்க, ஏர்போர்ட்ல போற வரவன்லாம் தடுத்து நிறுத்திட்டு இருக்க, என்ன ப்ரோக்ராம் இது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிறான். இதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல, இதெல்லாம் பண்ணாத, நம்ம ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு அமைதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த டைம்ல ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா இந்த ஷோவே நாங்க முடிச்சுட்டு கிளம்ப போறோம், இன்னும் 2-3 எபிசோட்ஸ் தான் இருக்கு, இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணதே உங்களுக்காகத்தான், நீங்க கோமால இருக்கீங்கன்னு சொல்லி தான் அவ தினம் உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு இருந்தா, அந்த வீடியோஸை தான் நாங்க வந்து சேனல்ல ரிலீஸே பண்ணோம். சோ நீங்க இப்ப எந்திரிச்சிட்டீங்க, இதனால நீங்களும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு 2 எபிசோட் மட்டும் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்களே இங்க இருந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஸ்டார்டிங்ல திஷானுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை, நான் அதை பண்ணவே மாட்டேன் அப்படின்றான். ஆனா லாஸ்டா ஒரு வழியா ஒத்துக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. பக்கத்துல இருக்க ஒரு சர்ச்சுக்கு ஷூட்டிங்காக கூட்டிட்டு போகும்போது இங்கதான் நானும் திஷானும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் திஷான் கிட்ட நம்ம அப்ப என்ன பேசணும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது திஷானு என்ன கேட்ட, ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்கும்போது என் பேர் என்னன்னு கேட்டேன், என் பேரை சொன்னோன்னே ஐயோ உன் பேரு ஜோசப் இல்லையா, எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க எனக்கு ஜோசப்னு பேர் இருக்க பையன் கூட தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நீ சொன்னேன்னு திஷான் சொன்னோன்னே ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு 2 பேரையும். ஆனா திஷானுக்கு இந்த ஷூட்டிங் மற்ற விஷயம் எதுவுமே பிடிக்கவே இல்லை. சோ அதனால ஹீரோயினை போட்டு கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். நான் சொல்ல ஏற்கனவே கிளாரான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணல, அவளுக்கும் உனக்கு எந்த வித்தியாசமே இல்ல, நான் சொல்றதை நீ கேட்கவே இல்ல, இந்த ஆங்கரிங்லாம் நமக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல, ரெஸ்டாரண்ட்டை மட்டும் பாருன்னு சொன்னேன், ஆனா நீ அந்த ஆங்கரிங்க போய் பண்ணிருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோயின் தயவு செஞ்சு உன்னோட எக்ஸ் லவரோடலாம் எனக்கு கம்பேர் பண்ணாத, உனக்கு நான் யாருன்னு இன்னுமே புரியவே இல்லை, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேங்கிறதும் உனக்கு புரியல, எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதுக்கப்புறம் மறுநாள் மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் ஸ்கூட்டி ஓட்டுறது பிடிக்கல, ஹெல்மெட் போட்டுக்கிறது பிடிக்கல, எல்லாமே கேவலமா இருக்குன்னு திஷான் கடுப்பாகிட்டே இருக்கான். இந்த டைம்ல ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி அவர் பேசும்போது இந்த ஸ்கூட்டி கேர்ள் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம நம்ம வந்து டவுன்லயே நடத்தலாம், சோ
சோ ஹீரோயினையும் கூட்டிட்டு அப்படியே டவுனுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ செம ஹாப்பி ஆகுறாரு. எல்லார்ட்டையும் சொல்லும் போது எல்லாருமே சந்தோஷம் தான் படுறாங்க, ஹீரோயினும் ஹாப்பியா தான் இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு திஷானை பாக்குறாங்க. திஷான் கொலை காண்டில் இருக்கான். சோ அதனால நான் வந்து டவுனுக்குலாம் வர முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இந்த நேரத்தில் திஷான் கடுப்புல இருக்கான். ஒரு ஷாட் ஒண்ணு ஜம்ப் பண்ணி ஹீரோயினை தூக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல அவனுக்கு செமையா மயக்கம் வந்துருது, முடியல. ஆனா எந்திரிச்சு அவன் செமையா டென்ஷன் ஆயிடுறான். ஹீரோயினை தான் திட்டுறான். எதுக்காக என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ற? உன்னால ஒரு 200-205 நாள் எனக்காக வெயிட் பண்ண முடியாது இல்ல, அதுக்குள்ள இன்னொருத்தனை தேடிட்டல. எனக்கு நல்லா தெரியும் ஹீரோ உன்னை விரும்புறான்னு. ஒவ்வொருத்தரையும் வந்து அவன் உங்ககிட்ட பேசுற ஸ்டைல வச்சு எனக்கு கண்டுபிடிச்சிருவேன். அவன் உன்னை பெரிய ஆங்கர் ஆகிறேன்னு சொன்னானா, அதுக்காக தான் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோயினை கண்ணாப்டான்னு திட்டிடுறான். இதை கேட்ட ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. டேய், உனக்காக அவ ஒவ்வொரு நாளும் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டே இருந்தாடா, தினம் தினம் உன்னை வந்து பார்த்து அழுதுட்டே இருந்தா, நீ என்னன்னா லூசு மாதிரி பேசுற, நீ எல்லாம் அதுக்கு ஒர்த்தா இல்லாத ஆள்றா அப்படின்ற மாதிரி செம டென்ஷன் ஆகி திட்டுறாங்க. 2 பேருக்கு இடையில கைகலப்பு வந்துருது. கஷ்டப்பட்டு ஒரு வழியா சண்டையை பிரிச்சு விட்டாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு திஷான் தானாவே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்க்கறாங்க. அவனுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம், பிரெயின்ல ஒரு கிளாட் இருக்கு. கண்டிப்பா ஒரு ஃபேமஸான டாக்டரால மட்டும்தான் அதை ஆபரேஷன் பண்ணி கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதே நேரத்துல ஹீரோ வெளியே நின்று இருக்காரு. ஹீரோயின் அவர்கிட்ட இனிமே நான் வந்து அந்த ஷோக்கே வரவே மாட்டேன், தயவு செஞ்சு என்னையும் திஷானையும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. ஆனா இந்த நேரத்துல அங்க இருக்கவங்க திஷானுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய அந்த டாக்டரோட பேரை சொல்றாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அவர் எதுவுமே பேசாம அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுறாரு. அவங்க லவ்லி பாட்டி கிட்ட சொல்லி இவங்களை விட்டுட்டு போன அவங்க அம்மா கிட்ட நான் பேசணும், ஏன்னா அவங்க போனதுல இருந்து நான் அவங்ககிட்ட பேசவே இல்லை, அவங்க கிட்ட நான் ஒரு தடவை பேசணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அவங்களும் வந்து பேசுறாங்க. ஆக்சுவலா நம்ம திஷானுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய அந்த டாக்டர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ அம்மாவை இப்ப கல்யாணம் பண்ணார்ல அவரு தான். அதாவது ஹீரோ அம்மாவோட அந்த ஃபர்ஸ்ட் லவ். சோ ஹீரோ அவங்க அம்மா மூலமா ஹெல்ப் கேட்கிறாரு. நிஜமாவே திஷானுக்கும் ஆபரேஷன் நல்லபடியாவே நடந்து முடியுது. சோ திஷானுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. கூடவே ஹீரோயின் இருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து திஷான ஹீரோயின் எல்லாத்தையும் மீட் பண்ணும்போது, நீங்க ரொம்ப பிஸியான டாக்டர் ஆச்சு, எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட ஸ்டெப்சன் மூலமா தான் இந்த விஷயம் எனக்கு தெரியும். ஆக்சுவலா அவன் இங்க இருக்க யாரோ ஒருத்தரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னான், அவன் பேரு ஈத்தன் அப்படின்னு சொன்னோனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. நான் தான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கையை தூக்குறாங்க. உடனே அந்த டாக்டரும் நான் என்னோட ஸ்டெப்சனுக்காக தான் வந்தேன், அவன் மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா என் கான்டாக்டே உங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இதை கேட்டு ஹீரோயின் மட்டும் இல்ல திஷானும் அப்படியே ஷாக் ஆகுறான். என்னடா அவன் நம்மளையே காப்பாத்திருக்கானா அப்படின்ற மாதிரி. இதனால ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோக்கு கால் பண்றாங்க. எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் அந்த ஊரை விட்டு வந்துட்டேன்னு எங்க மேனேஜர் போஸ்டிங் கொடுத்தாங்க, அதான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ, இதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரி குட் பை, ஆனா குட் பைங்கிறது பிரிவு கிடையாது, நாளைய சந்திப்புக்கான தொடக்கம், எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவியே, அந்த மாதிரிலாம் என்னால சொல்ல முடியல, இனிமே நம்ம பார்க்கவே முடியாது, குட் பை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோயின் இல்ல இல்ல தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, அந்த ஷோவை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ, இப்ப எதுக்காக நீ பண்ற, நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கேன், சோ அதோட நன்றி கடனுக்காக இதை பண்ற, ஆனா எனக்கு அந்த மாதிரி கம்பல்ஷன்ல பண்ற பொண்ணு வேண்டாம், என்னைக்கு நீ உனக்காக பண்ணணும் இந்த விஷயத்த அப்படின்னு தோணுதோ அன்னைக்கு இந்த ஆங்கரிங் தொழிலுக்குள்ள வா, சோ நான் மறுபடியும் சொல்றேன் குட் பை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. ஹீரோயின் செம்மையா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நாட்களும் அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஹீரோயின் அவங்க முன்னாடி பண்ண ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டிவில வரும்போது அப்படியே அங்கேயே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அழுகியா வருது. அந்த டிவில இருக்கிறது தான் உண்மையான நீனு, உன்னோட ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு அப்படி என்ன வாழ போற அப்படின்னு ஹீரோயினோட வீட்டுல இருக்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க ஊர்ல இருக்க அந்த மேனேஜர் தாத்தா ஒருத்தர் இருப்பார்ல டிவி சேனல்ல, அவரை பாக்குறதுக்காக போறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, உன் பேரு அவன் தான் ப்ரொடியூசர்ல சேர்த்தான், ஆக்சுவலா அது அவனோட இடம் தான், அவன் உனக்கு காசு கொடுத்து உன்னை ப்ரொடியூசர் ஆக்கி விட்டுட்டான், அதனாலதான் உன்னால திஷானோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் செலவு பண்ண முடிஞ்சது அதுல வந்த பணத்துல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் எதுவும் பேசாம உட்காந்துருக்காங்க. ஆனா நம்ம தாத்தா என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதமா, உண்மையாவே நீ யாரு அப்படின்னு யோசிச்சு பாரு, கண்ணபடி நீயே யோசிச்சு பாத்தீங்கன்னா கூட உனக்கே நீ அந்த ப்ரோக்ராம்ல வர ஸ்கூட்டர் கேர்லா தான் தெரியுவ, சோ அதுதான் உன்னோட ஒரிஜினாலிட்டி, தயவு செஞ்சு அதை மாத்திக்காத, லிவ் ஹானஸ்ட்லி அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க. ஹானஸ்டாங்கிறது மத்தவங்களுக்கு இல்ல, முதல்ல நீ உனக்கு ஹானஸ்டா இருக்கணும், நீ நீயா இருக்கியான்னு யோசிச்சு பாரு. அதோட லவ் ட்ரூலின்னு சொல்லுவாங்க. உன்னோட முதல் காதல் அப்படின்றது என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் நீ யார் லவ் பண்றங்கிறதெல்லாம் இல்ல, உன்னை யாரு நீயா இருக்கும் போதே விரும்புறாங்கிறது தான். அதோட கடைசி வரைக்கும் உன்னோட ஒரிஜினாலிட்டி மாறாம உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறவன் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ். உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு யோசிச்சாவே நம்ம ஹீரோ முகம் தான் இப்ப ஞாபகம் வருது, வேற எதுவுமே ஞாபகம் வரல. சோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம நம்மளா இருக்கும் போது ஹீரோ மட்டும் தான் விரும்பி இருக்கான் அப்படின்னு. இதை யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகும்போது வீட்டுல ஹீரோயினோட அந்த ப்ரோக்ராம் தான் ஓடிட்டு இருக்கு. திஷானும் கரெக்டா அந்த டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோயின் ஏக்கமா அந்த டிவி ஷோவை பார்த்துட்டு இருக்கதை அவனும் பாத்துறான். அவனுக்கு ஆனா புரிஞ்சிருது ஹீரோயினுக்கு அந்த ஆங்கரிங் தான் பிடிச்சிருக்கு, ஹீரோ தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி. ஹீரோயின், நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் திஷான் அப்படின்னு சொன்னோடனே டக்குனு திஷான், நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நீ சொல்றதுக்கு ஓகே அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. ஆனா திஷானு, எனக்கு புரிஞ்சிருச்சு,
உன்னோட உண்மையான லவ் யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு என்ன லவ் பண்றதா சொல்லிட்டு நீதான் அவளை நல்லா கோமால இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்பதான் எந்திரிச்சிருக்க போல. உனக்காக அவன் என்னையே காப்பாத்திருக்காங்க போது நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், திட்டலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயின் அப்படியே அழுதுட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா திஷானு இல்ல நீ கிளம்பு, நீ அவன் கூட இருந்தா தான் சந்தோஷமா இருக்க, எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். சோ அதனால ஹீரோயினும் கிளம்பி டவுனுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட ஆபீஸ்க்கு வராங்க. ஹீரோ எங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த ஸ்கூட்டர் கேர்ள் அப்படின்ற அந்த ப்ரோக்ராமுக்காக அடுத்து வேற யாரையாவது வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நிறைய பொண்ணுங்களை வச்சு ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயமும் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. நேரா ஓடி போய் அந்த வரிசையில நின்று கஷ்டப்பட்டு உள்ள போகும்போது ஹீரோ அங்க எல்லாம் எந்திரிச்சு போயிடுறாரு. ஆடிஷன்ல எங்கடா ஹீரோவை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மைக்ல இங்க பாருங்க, நான் ஆடிஷன் காண்டிலாம் வரலங்க, ஹீரோவை பாக்குறதுக்கு தான் வந்தேன், தயவு செஞ்சு ஹீரோ எங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் நீ வேணா அப்படியே பேசுமா, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஹீரோ வந்தோன்னு போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் டக்குன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்கும் போதே நடு ரோட்ல வச்சு வம்புழுத்த ஒருத்தனுக்காக இவ்வளவு தூரம் ஓடி வருவேன்னு. ஆனா அவன் நானா இருக்கும் போதே ரொம்ப விரும்பினா. சில சமயம் நான் ரொம்ப தைரியமா இருப்பேன், சில சமயம் கொஞ்சம் லூசு மாதிரி நடந்துப்பேன். ஆனாலும் அவனுக்கு அப்படி இருக்கிறது தான் பிடிக்கும். ஏன்னா அவன் ரொம்ப லவ் பண்ணா எனக்காண்டி என்ன வேணா பண்றதுக்கு அவன் ரெடியா இருந்தான். எல்லாத்தோட முக்கியமா நான் யாருன்னு எனக்கே காமிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ போனை மறந்து வச்சிட்டதுக்காக திரும்பி அங்கேயே அதே இடத்துக்கே வருவாரு. ஆனா லைட்டுக்கு பின்னாடி நிக்கிறதுனால ஹீரோயினுக்கு ஹீரோ முகமே தெரியாது. டக்குன்னு ஹீரோ மைக் எடுத்து சரி அதெல்லாம் இருக்கட்டும் மேடம், நீங்க இந்த ஸ்கூட்டர் கேர்ள்ங்கிற ப்ரோக்ராம பண்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா ஹீரோயின் டே இங்கதான் இருக்கியாடா அப்படின்னு கேக்குறாங்க. சரி நான் பண்றேன் கண்டிப்பா, அந்த ப்ரோக்ராம நீ முதல்ல வெளியே வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ நீ உடனே சுத்திக்கோ அப்பதான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் கண்ணை மூடிட்டு தன்னை சுத்திட்டு இருக்கும்போது ஹீரோவும் வந்து முன்னாடி நிக்கிறாரு. ஹீரோயினும் ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்கிட்ட லாஸ்டா பேசி இதோட 52 நாள் ஆச்சு. நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஏன்னா நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். எல்லாரும் சொல்ற மாதிரி நான் நானா இருக்கும் போது நான் லவ் பண்ண பையன். நான் தினம் உன்னை லவ் பண்ணிட்டே தான் இருக்கேன். எவ்ரி டே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் கடைசியில தான் பழிச்சிருச்சு, நீ கடைசியில ஒரு ஜோசப்ப தான் கல்யாணம் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லி நக்கல் பண்ணிட்டு நானும் உன்னை லவ் பண்றேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு அப்படியே கிஸ் பண்றாரு. அதோட இந்த படம் முடியுது. சோ இந்த படத்தை பத்தின கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் விஜய் from விஜய் வாய்ஸ். நன்றி.